தொப்பையை குறைக்கும் மற்றொரு முறையில் நாம் பயன்படுத்துவது வேப்ப இலையாகும். இந்த வேப்ப மரத்தின் இலையை, அதாவது நுனி கொழுந்தை 60 பீஸ் எடுத்து நன்றாக கலக்கி நன்றாக மிக்சியில் அரைத்தோ அல்லது அம்மியில் அரைத்தோ சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அரைக்க வேண்டும். அரைத்து வாரம் ஒரு நாள் அதிகாலையில் 6 மணிக்கு எழுந்து யூரின் மோஷன் சென்று நன்றாக இந்த அரைத்ததை வாயில் கொப்பளித்து குடித்து விட வேண்டும். இம்முறையை 52 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய உடலில் உள்ள 12 உறுப்புகளின் கழிவுகள் வெளியேறி தொப்பை குறையும், குண்டி குறையும், கை கால் வீக்கம் குறையும், கன்னம் வீக்கம் குறையும், தோள் பட்டை வீக்கம் குறையும், மார்பு வீக்கம் குறையும், முதுகு வீக்கம் குறையும். நம்முடைய உடலில் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத வீக்கங்கள் இருக்கின்றதோ அவை அத்தனையும் குணமடையும். இது முக்கியமாக தொப்பைக்கு மிக அருமருந்து. எனவே இந்த வேப்ப இலையை, அதாவது 60 பீஸ் நுனி கொழுந்தை எடுத்து சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ளலாம். போட்டு நன்றாக அரைத்து அதிகாலை 6 மணி அளவில் தூங்கி எழுந்தவுடன் யூரின் மோஷன் சென்று இதனை குடித்து பிறகு வேண்டுமானால் டிஃபன் செய்து கொள்ளலாம். இல்லையென்றால் அன்று காலையில் விட்டுவிட்டு மதியம் திருப்தியாக சாப்பிடலாம். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் என்னை அழைக்கவும். செந்தில்குமார், சென்னை, பூந்தமல்லி 9840810382. நன்றி.